Hello everyone, welcome to 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா ஹாலிவுட்ல இந்த வருஷம் வெளியான ஸ்ட்ரேஞ்சர் சாப்டர் 1 அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு பக்காவான த்ரில்லர் படம்னு சொல்லலாம். ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் சூப்பரா கொண்டு போயிருப்பாங்க. இந்த படம் தமிழ்லயே இருக்கு. கண்டிப்பா பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ட்ரை பண்ணி பாருங்க. இந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா படத்தோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே ஒரு காட்டு பகுதியை நமக்கு காட்டுறாங்க. ஒரு நபர் இருக்காரு பாத்தீங்களா, யாருக்கோ பயந்து காட்டு பகுதியில ஓடிட்டு இருக்காரு. அவங்க இவரை சுத்தி வளைச்சிடுறாங்க போல. இவரும் ரொம்ப பயப்படுறாரு. தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க அப்படின்ற மாதிரிலாம் அவங்க கிட்ட கேட்டுட்டு இருக்காரு. ஆனா அவங்க இருக்காங்கல்ல, கொடூரமா இவரை சாவடிக்கிறாங்க. இந்த சீனை அப்படியே கட் பண்ணி கார்ல 2 பேர் வந்துட்டு இருக்கிறத நமக்கு காட்டுறாங்க. இவரோட பேரு ரயான் அப்படின்றது, இவர் லவ்வர் பேரு மாயா அப்படின்றது. இவங்க 2 பேருமே 5 வருஷத்துக்கு மேல லவ் பண்ணிட்டு இருக்காங்க. கூடிய சீக்கிரத்துல கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்த ரயானை பொறுத்த வரைக்கும் வீசிங் ப்ராப்ளம் இருக்கு. இப்ப கூட வீசிங் வர மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காரு. அதனால மாயா இருக்காங்கல்ல, பேக்ல இருந்து அந்த இன்ஹேலர் எடுத்து தராங்க. இன்ஹேலரை யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் இவர் ரிலாக்ஸா ஃபீல் பண்றாரு. இப்ப 2 பேருக்குமே ரொம்ப பசிக்குது. ரொம்ப தூரம் இவங்க டிராவல் பண்ணோம். அதனால இங்கேயே எங்கேயாவது சாப்பிடலாம்னு யோசிக்கிறாங்க. இப்ப பக்கத்து ஊருக்கு இவங்க போயிட்டு இருக்காங்க. அந்த ஊரோட பேரு வீனஸ் அப்படின்றது. அந்த போர்ட்லயே பாப்புலேஷன் போட்டிருப்பாங்க போல. இந்த ஊர்ல 400 பேர் தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் இவங்க சொல்றாங்க. இப்ப 2 பேருமே அங்க இருக்க ஒரு ஹோட்டலுக்கு வராங்க. பக்கத்துலயே ஒரு கராஜ் இருக்கு. அந்த கராஜ்ல இருக்கவங்க இவங்களையே பார்த்துட்டு இருக்காங்க. ஏன் நம்மளையே பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இவங்க உள்ள வந்துடுறாங்க. இப்ப ஹோட்டல்ல இருக்கவங்களும் இவங்களை வித்தியாசமா பார்த்துட்டு இருக்காங்க. ஏன் இப்படி பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்றது நமக்கு தெரியல. இவங்க 2 பேருமே ஆர்டர்லாம் பண்றாங்க. பேசிக்கிட்டே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்படி பேசிட்டு இருக்கும்போது இவங்க 2 பேருமே 5 வருஷத்துக்கு மேல லவ் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, அதை பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. இது அங்க இருக்க 2 பேர் கவனிச்சிடுறாங்க. 5 வருஷமா லவ் பண்றீங்களா? நாங்க 2 வருஷமா லவ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவங்களும் நார்மலா அவங்க கிட்ட பேசிக்கிறாங்க. அதே மாதிரி சர்வ் பண்ண வந்த பொண்ணு இருக்கல்ல, 5 வருஷமா லவ் மட்டும் தான் பண்றீங்களா, ஏன் கல்யாணம் பண்ணல அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறா. அதெல்லாம் எங்களோட பர்சனல் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதனால அந்த பொண்ணு அமைதியா போயிடுறா. இப்ப இவங்களும் சாப்பிட்டு முடிச்சிடுறாங்க. பில் எல்லாம் பே பண்ணிட்டு கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி வெளியே வந்துடுறாங்க. இப்ப இவரும் காரை ஸ்டார்ட் பண்ண ட்ரை பண்றாரு. பார்த்தா கார் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. என்ன விட்டுட்டு போகும்போது நல்லா தானே இருந்தது, இப்ப ஏன் ஸ்டார்ட் ஆகல அப்படின்ற மாதிரிலாம் இவர் யோசிச்சுட்டு இருக்காரு. இவர் திரும்ப திரும்ப ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து யாரோ ஜன்னலை தட்டிட்டு இருக்காங்க. சட்டுன்னு தட்டினதுனால இவர் பயந்துருவாரு. மெக்கானிக் ஷெட்ல இருந்து ஆட்கள் கவனிச்சாங்கன்னு சொன்னா பாத்தீங்களா, அதுல ஒருத்தர் தான் கதவை தட்டுறாரு. ஏதாவது ஹெல்ப் வேணுமான்னு கேக்குறாரு. இவங்களும் கார் ஸ்டார்ட் ஆகல பாருங்கன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இப்ப இந்த ஜாக் அப்படின்ற நபரும் செக் பண்ணி பாக்குறாரு. அப்படி செக் பண்ணவர் இன்ஜின்ல ப்ராப்ளம் இருக்கு, சரி பண்றதுக்கு 1 நாளுக்கு மேல ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இது 1 நாள் ஆகுமா, நம்ம உடனே கிளம்பணுமே அப்படின்ற மாதிரிலாம் இவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. சரி இன்னைக்கு நைட்டு மட்டும் ஸ்டே பண்ணுவோன்ற மாதிரிலாம் ஈரின்னு சொல்லிட்டாங்க. ஆனா இவர் இருக்கார்ல, அது எப்படி கார் அதுக்குள்ள ரிப்பேர் ஆகும், இவங்க தான் ஏதோ பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் கோவப்படுறாரு. நேரடியா அவங்க மேலேயே குற்றச்சாட்டு எல்லாம் வச்சிட்டு இருக்காரு. ஆனா மாயா இருக்காங்க பாத்தீங்களா, ஈரவை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்காக தேவையில்லாம கோவப்பட்டு இருக்க, அவங்களே எப்படி பண்ணுவாங்க, நீ தேவையில்லாம பிரச்சனை பண்ணாத, நம்ம இன்னைக்கு நைட்டு மட்டும் ஸ்டே பண்ணுவோன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ரெஸ்டாரண்ட்ல ஒரு பொண்ணை பார்த்தாங்கல்ல, அவளும் இந்த இடத்துல தான் இருக்கா. ஜோன்னு ஒரு நபர் அவரோட வீட்டை வாடகைக்கு விடணும்னா விட சொன்னாரு. நீங்க வேணா அந்த இடத்துல ஸ்டே பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்றா. மாயாவும் சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாங்க. இப்ப 2 பேருமே கிளம்பலாம்னு நினைக்கும் போது அங்க 2 பசங்க இருக்காங்க. பைபிள்ல இருக்க வசனத்தெல்லாம் பேப்பர் மாதிரி இவங்க 2 பேருக்கு தந்துட்டு இருக்காங்க. அதே சமயம் நீங்க பாவம் பண்ணிருக்கீங்களா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. நம்ம எல்லாருமே பாவம் பண்ணிருக்கோம்ல அப்படின்ற மாதிரி ரயானும் கிண்டல் பண்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதுக்கு அந்த பசங்க ரியாக்டே பண்ண மாட்டாங்க, அமைதியா கிளம்பிடுறாங்க. என்ன இப்படி கிளம்பிட்டாங்கன்ற மாதிரி இவங்க 2 பேர் யோசிக்கிறாங்க. அந்த ஹோட்டல்ல வேலை பார்த்த பொண்ணு தான் கார்ல இவங்களை கூட்டு வந்துடுறா. இதுதான் நான் சொன்ன ஜோவோட வீடு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. என்ன இவ்வளவு தள்ளி இருக்கு அப்படின்ற மாதிரி இவங்க 2 பேர் யோசிக்கிறாங்க. வாசல்லே கீயை வச்சிருப்பாரு, எடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. மேட்டு கடியில தான் கீயை வச்சிருக்காரு. இவங்க 2 பேருமே கதவை திறந்து உள்ள வந்துடுறாங்க. நைட் இங்க ஸ்டே பண்ண போறதுனால பீர்லாம் வாங்கிட்டு வந்திருப்பாங்க. இப்ப இவரும் ஃப்ரிட்ஜுக்குள்ள வைக்கலாம்னு நினைக்கிறாரு. அப்பதான் ஃப்ரிட்ஜ் ஒர்க்கிங்ல இல்லன்னு தெரிய வருது. ஃப்ரிட்ஜ்ல ஃபால்ட் போல அப்படின்ற மாதிரி இவங்க கிட்ட சொல்லிட்டாரு. ஏதாவது பிரச்சனைனா எனக்கு கால் பண்ணுங்கன்ற மாதிரி ஜோ நம்பர் அங்க வச்சுட்டு போயிருக்காரு. அவருக்கு கால் பண்ணி பேசலான்ற மாதிரி இவங்களும் கால் பண்ணி பேசுறாங்க. நாங்க தான் உங்க வீட்டுல ஸ்டே பண்றதுக்காக வந்திருக்கோம், ஃப்ரிட்ஜ் ஃபால்ட்டா இருக்கு, வந்து பார்க்க முடியுமான்னு கேக்குறாங்க. சரி நான் வரேன்ற மாதிரி சொல்றாரு. இந்த ஊர்ல எல்லாருமே கொஞ்சம் வித்தியாசமா பிஹேவ் பண்ணாங்கல்ல, அதை பத்தி 2 பேருமே பேசிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோ இருக்கார்ல, அந்த ஜாக்கு மட்டும் ஒன்னையே தான் அடிச்சு பார்த்தான் அப்படின்ற மாதிரி கிண்டல் பண்ணிட்டு இருக்காரு. இவங்களும் பதிலுக்கு கிண்டல் பண்றாங்க. இப்படியே கிண்டல் பண்ணி இவங்க விளையாடுறாங்க. அப்படியே ரூம்குள்ள வந்து கிஸ்லாம் பண்ணிக்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்க இன்டிமேட்டா இருந்துட்டு இருக்கும் போது யாரோ காலிங் பெல் அடிக்கிறாங்க. இந்த நேரத்துல யாரா இருக்கும் அப்படின்ற மாதிரி இவங்க 2 பேருமே பதட்டமா கதவு கிட்ட வந்துடுறாங்க. கண்ணை வச்சு பாத்துடுறாங்க, யார் இருக்காங்கன்னு தெரியல. அதனால கதவை திறக்கிறாங்க. அப்பயுமே அங்க யார் நிக்கிறாங்கன்னு தெரியல, ஏன்னா இருட்டா இருக்கிறதுனால தான் முகம் தெரியல. என்ன வேணும்னு கேக்குறாங்க. தமாரா இங்க இருக்காளா அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு கேக்குறா. தமாரான்னு யாருமே இல்ல, நீ மாறி வந்துட்ட போல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அப்படி சொல்லியும் அந்த பொண்ணு கொஞ்ச நேரம் போகவே மாட்றா. என்ன போகாம இருக்கான்னு பாத்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு கிளம்பி போறா. அந்த பொண்ணு கொஞ்சம் வித்தியாசமா பிஹேவ் பண்ணல, அதனால இவங்க 2 பேருமே லைட்டா இந்த இடத்துல பயப்படுறாங்க.
இப்ப இவங்க ரெண்டு பேருமே சோஃபால படுத்து பேசிட்டு இருக்காங்க. ஹீரோயின் சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறாங்க. ஆனா ஹீரோ அதை தள்ளி போட்டுக்கிட்டே இருக்காரு. இப்படி பேசிட்டு இருக்கும் போது திடீர்னு ஹீரோக்கு வீசிங் ப்ராப்ளம் ஏற்படுது. இவங்களும் பேக்ல இருந்து அதை எடுக்கலான்னு பாக்குறாங்க. பார்த்தா இன்ஹேலர் காணோம். நான் எடுத்து தந்தேன்ல, கார்லயே வச்சிட்டேன் போல, சாரின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. எதுக்காக இதுக்கெல்லாம் போய் சாரி கேட்டுட்டு இருக்க? நான் அந்த ஷெட்டுக்கு போய் எடுத்துட்டு வந்துடுறேன், அது வரைக்கும் நீ பத்திரமா இருன்ற மாதிரி சொல்லிட்டாரு. வரும்போது சாப்பாடு வாங்கிட்டு வந்துருங்கன்னு சொல்லிட்டாங்க. சரின்ற மாதிரி இவரும் ஏத்துக்கிட்டு இங்க இருந்து கிளம்புறாரு. இப்ப ஹீரோயினும் ஃப்ரெண்டு கிட்ட வீடியோ கால்ல பேசிட்டு இருக்காங்க. சரி எப்பதான் கல்யாணம் பண்ணிக்க போறீங்க அப்படின்ற மாதிரி அந்த ஃப்ரெண்டு கேக்குறாங்க. நான் எப்ப கேட்டாலும் அந்த டாபிக் அவன் மாத்திடுறான் அப்படின்ற மாதிரி மாயா பேசிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து யாரோ கதவை தட்டுறாங்க. அவன் தான் வந்துட்டான் போல, நான் அப்புறமா பேசுறேன்னு காலை கட் பண்ணிடுறாங்க. கதவை திறக்கிறதுக்கு முன்னாடி அந்த ஓட்டையில கண்ணை வச்சு பார்க்கலாம்னு நினைக்கிறாங்க. பார்த்தா அந்த பொண்ணு தான் நின்னுட்டு இருக்கா. அந்த பொண்ணு தமாரா இருக்காளா அப்படின்ற மாதிரி கேக்குறா. இப்பதானே இல்லன்னு சொன்னோம், திரும்பி கேட்டு வந்தா எப்படி? முதல்ல இங்க இருந்து கிளம்பு அப்படின்ற மாதிரிலாம் இவங்க சொல்றாங்க. அந்த பொண்ணு அங்க இருந்து போயிடுறா போல. போயிட்டாளா அப்படின்ற மாதிரி இவங்க ஓட்டையில கண்ணை வச்சு பாக்குறாங்க. அவ போயிட்டான்றது தெரிய வருது. எதுக்காக இந்த பொண்ணு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி லைட்டா பயப்படுறாங்க. இப்ப மாஸ்க் போட்டு ஒருத்தன் ஈரினை கிராஸ் பண்ணி போற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. ஈரின் அதை கவனிச்சிருக்க மாட்டாங்க. ஆனா வீட்டுக்குள்ள வேற ஒரு நபர் இருக்கான்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. ஈரின் போனை வச்ச இடத்துல போன் இருக்காது. எங்க போச்சுன்னு யோசிக்கிறாங்க. பார்த்தா வேற ஒரு இடத்துல இருக்கு. இந்த இடத்துக்கு எப்படி வந்தது? ஒருவேளை நம்ம தான் ஃபர்ஸ்ட் மறந்துருப்போம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஆனா வந்த நபர் தான் அப்படி மாத்தி வச்சிருக்கான் போல. யாராவது வெளியே நடந்தா இலை சவுண்ட் எல்லாம் கேட்கும் பாத்தீங்களா, அந்த மாதிரி உங்களுக்கு சவுண்ட் எல்லாம் கேக்குது. ஈரின் ரொம்ப பயந்துடுறாங்க. அந்த பொண்ணு திரும்பி வந்தா, வீட்டுல தனியா இருக்க எனக்கு பயமா இருக்கு, சீக்கிரமா வாங்கன்னு சொல்றாங்க. அவரும் வந்துடுறேன், நீ பத்திரமா இருன்னு சொல்றாரு. பாய் ஃப்ரெண்டு நீ வீடெல்லாம் எடுக்க கூடாதுன்னு சொல்லியிருப்பாரு. ஆனா அவர் இல்ல, அதனால வீடை எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி இவங்களும் வீடெல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. போதை ஏறுது. இவங்க ஜாலியா தனியா டான்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோவா அந்த ஷெட் இருக்கிற இடத்துக்கு வந்துடுறாரு. இப்ப சாவியை வச்சு காரை திறந்து உள்ள இருக்கிறத எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து யாரோ வேகமா இவர் அடிக்கிறதுக்காக வராங்க. நல்ல வேலையே இவர் திரும்பி நான் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. ஆக்சுவலா ஜாக் தான் அடிக்கிறதுக்காக வந்திருப்பாரு. எவனோ திருடன் தான் பூந்துட்டான்னு அடிக்கிறதுக்காக வந்தேன். கதவை திறந்து எடுக்கிறதுக்கு முன்னாடி என்கிட்ட கேட்டுக்கலாம்ல அப்படின்ற மாதிரி அவர் கேட்கிறாரு. நான் கேட்டுக்கணும், தப்பு பண்ணிட்டேன், சாரின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி நான் வரேன்ற மாதிரி இந்த இடத்த விட்டு கிளம்புறாரு. இந்த வீட்டுல ஒரு பியானோ இருக்கும். ஈரன் இருக்காங்கல்ல, அந்த பியானோவை பிளே பண்ணிட்டு இருக்காங்க. ஈரனுக்கு முன்னாடி ஒரு கண்ணாடி இருக்கு. அந்த கண்ணாடியோட ரிஃப்ளெக்ஷன்ல யாரோ உட்காந்து இருக்கிறத நமக்கு காட்டுறாங்க. ஆனா ஈரன் கவனிக்காம பிளே பண்ணிட்டு இருக்காங்க. ஈரனுக்கு போக போக தான் அந்த உணர்வு வருது. திரும்பி பாக்குறாங்க. பார்த்தா அந்த இடத்துல இப்ப யாரையும் காணோம். உட்காந்து இருந்தவங்க எந்திரிச்சு போயிட்டாங்க போல. ஆக மொத்தத்துல இந்த வீட்டுக்குள்ள யாரோ இருக்காங்கன்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இப்ப ஹீரோ இருக்காருல்ல, ஈரனுக்கு சாப்பாடு வாங்குறதுக்காக ஒரு இடத்துக்கு வந்திருக்காரு. காலையில பார்த்த ரெண்டு பேர் இங்கே தான் இருக்காங்க. வாப்பா ஜாயின் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரிலாம் கூப்பிடுறாங்க. இல்ல பரவாயில்ல, நான் உடனே வீட்டுக்கு போனோம் அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. இப்ப கடைக்கு வந்து இவருக்கு தேவையானதெல்லாம் ஆர்டர் பண்ணிட்டு இருக்காரு. காணாம போனா போஸ்டர் ஒட்டி இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி நிறைய பேரோட போஸ்டர் ஒட்டி இருக்கிறத ஹீரோவா கவனிக்கிறாரு. அப்படியே கட் பண்ணி நம்ம ஈரினை காட்டுறாங்க. ஈரினை ஒரு குளியல போடலாம் அப்படின்ற மாதிரி பாத்ரூம்க்கு வந்து குளிச்சிட்டு இருக்காங்க. இவங்க குளிச்சிட்டு இருக்கிறதையும் அந்த மர்ம நபர் பார்த்துட்டு இருக்க மாதிரி நமக்கு காட்டுறாங்க. ஈரின் குளிச்சு முடிச்சுட்டு திரும்புறாங்க. அப்ப பார்த்தா அவன் காணாம போயிடுறான். இவங்களும் சாதாரணமா ட்ரெஸ் எல்லாம் இந்த இடத்துல மாத்துறாங்க. இப்ப தலை ஈரமா இருக்குல்ல, காய வைக்கிறதுக்காக ஏர் ட்ரையரை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. திடீர்னு பார்த்தா கரண்ட் போயிருது. இப்பதான் கரண்ட் போணுமா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ரொம்ப இருட்டாயிருது. போனோட டார்ச்சை தான் இவங்க யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு இடத்துல இருந்து சவுண்ட் கேக்குது. என்ன சவுண்ட் கேக்குதுன்ற மாதிரி பொறுமையா அந்த இடத்தை நோக்கி வந்துட்டு இருக்காங்க. அப்படி வரும்போது அங்க மாஸ்க் போட்டு ஒரு பொண்ணு நிக்கிறது உங்களுக்கு தெரிய வருது. இவங்க அதை பார்த்தோன்னா பயந்து வேக வேகமா ஒரு ரூம்க்கு வந்து லாக் பண்ணிக்கிறாங்க. அந்த பொண்ணு யாரு என்னன்னு இவங்களுக்கு தெரியல. டமாரா இல்லையான்னு கேட்டு வருவாள்ல, அந்த பொண்ணு தான் இந்த பொண்ணு போல. இந்த பொண்ணு இருக்கால, இவங்க லாக் ஆயிருக்க ரூம்க்கு பக்கத்துல எல்லாம் வந்துட்டு இருக்கா. ஈரனும் பயந்து பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி வந்தவ கொஞ்ச நேரத்துல கிளம்பிடுறா. இவங்க பயந்த மாதிரி இதே இடத்துல உட்காந்துட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்துல பார்த்தா ஹீரோ வந்து இந்த கதவை திறக்கிறாரு. இவங்க நடந்த விஷயத்தெல்லாம் ஹீரோ கிட்ட சொல்லி ரொம்ப பயந்துட்டு இருக்காங்க. பயப்படாத, அப்படிலாம் யாரும் உள்ள நுழைஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. இப்ப இந்த இடத்துல கரண்ட் வந்துருது. ஈரன் சொன்ன இடத்த பாக்குறாரு. அந்த இடத்துல பார்த்தா ஈரன் சொன்ன அடையாளத்துல ஒரு போட்டோ தான் இருக்கு. நீ இந்த போட்டோவை பார்த்து தான் பயந்துருக்க அப்படின்ற மாதிரி ஹீரோவும் சொல்லிட்டு இருக்காரு. அதே சமயம் இவங்க வீடு எடுத்திருக்கிறதும் இவருக்கு தெரிய வருது. வீடை எடுக்காதன்னு எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன், அதனால தான் இந்த மாதிரிலாம் தோணிருக்கு அப்படின்ற மாதிரி சமாதானப்படுத்துறாரு. ஈரனும் சமாதானம் ஆயிடுறாங்க. அப்பன்னு பார்த்து யாரோ கதவை தட்டுற மாதிரி சவுண்டு கேக்குது. இப்ப யாருன்ற மாதிரி இவங்க ரெண்டு பேருமே வாசல பாக்குறாங்க. அந்த பொண்ணாதான் இருப்பா, நீங்க கதவை திறக்காதீங்கன்னு ஈரின்னு சொல்லிட்டாங்க. அதை மீறியே இவர் கதவை திறக்கிறாரு. ஆனா அந்த பொண்ணு கொஞ்சம் தள்ளி இருக்கிற இடத்துல நின்னுட்டு இருக்கா. உனக்கு என்ன வேணும், எதுக்காக இப்படி பண்ற அப்படின்ற மாதிரி கோவப்படுறாரு. அப்படி கோவப்பட்டவர் அந்த பொண்ணை பிடிக்கிறதுக்காக வேகமா ஓடுறாரு. அதுக்கு முன்னாடி அந்த பொண்ணு அங்க இருந்து ஓடி தப்பிச்சிடுறா. இவரும் திரும்பி இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. நம்ம கிட்ட விளையாட்டு காட்டுறதுக்காக அந்த பொண்ணு இப்பெல்லாம் பண்ணிட்டு இருக்கா, நீ இவளை நினைச்சலாம் தேவையில்லாம பயப்படாதன்னு சொல்லிட்டாரு. இப்ப ஹீரோயின் பயமோ கொஞ்சம் குறைஞ்சிருது. ஹீரோ சாப்பாடுலாம் வாங்கிட்டு வந்திருக்காருல, ரெண்டு பேருமே சேர்ந்து சாப்பிடலாம் ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோ சாஸை பயங்கரமா கீழே சிந்திக்கிட்டே இருக்காரு.
நீ ஒழுங்கா சாப்பிட மாட்டியா அப்படின்ற மாதிரி இவங்க கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஜாலியா பேசிக்கிட்டே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்படி சாப்பிட்டுட்டு இருக்கும் போது சாசு சிந்துதுன்னு நினைக்கிறாங்க. ஆனா சாசு சிந்துல, வேற ஏதோ சிந்திட்டு இருக்கு. இது என்ன ரத்தம் மாதிரி இருக்குன்ற மாதிரி ரெண்டு பேருமே ஷாக் ஆகுறாங்க. இப்ப மேல நிமிந்து பார்த்தா அந்த இடத்துல ஒரு பறவை தான் தலைகீழ தொங்கிட்டு இருக்கு. இத பாக்குற ஈரின் ரொம்ப பயந்துடுறாங்க. இதுக்கு முன்னாடி இது இல்ல, இப்பதான் வந்திருக்குன்னு சொல்றாங்க. அப்பன்னு பார்த்து யாரோ கதவெல்லாம் உடைக்கிறாங்க. கதவெல்லாம் உடைக்கிறத பார்த்தோன்னே இவங்க ரெண்டு பேருக்கும் பயம் வந்துருது. இங்க இருக்க வேற ஒரு ரூம்க்கு வந்து கதவை சாத்திடுறாங்க. அந்த கதவு ஸ்ட்ராங்கா இருக்கும், அதனால தான் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இப்பதான் மொத்தம் மாஸ்க் போட்டவங்க எத்தனை பேர் இருக்காங்கன்னு நமக்கு தெளிவா தெரியுது. மொத்தம் 3 பேர் போல. ஒரு அப்பா, அம்மா, அதுக்கப்புறம் ஒரு பொண்ணு. இப்ப அப்பா இருக்காரு பாத்தீங்களா, இவங்க லாக் ஆயிருக்க இடத்துக்கு வந்துடுறாரு. அந்த கதவையே உடைக்கிறதுக்கு ட்ரை பண்றாரு. அவ்வளவு சீக்கிரத்துல அந்த கதவை உடைக்க முடியல. ஒரு ஸ்டேஜ்ல டயர்டான மாதிரி கிளம்பிடுறாரு. அவன் கிளம்பிட்டானா இல்ல இன்னும் இங்கதான் இருக்கானா அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேருமே யோசிக்கிறாங்க. இப்ப பொறுமையா கதவை திறந்து வெளியே வராங்க. வேகமா கார் எடுத்துட்டு கிளம்பிடலான்ற மாதிரி காரை நோக்கி ஓடி வந்துட்டு இருக்காங்க. அப்படி வந்துட்டு இருக்கும் போது அந்த கார் அந்த இடத்துல வெடிச்சு சதறுது. அந்த மாஸ்க் போட்டவன் தான் இவங்க தப்பிக்க கூடாதுன்றதுக்காக அந்த காரை வெடிக்க வச்சிருக்கான் போல. இவங்க ரெண்டு பேருமே பயந்து வேகமா ஒரு ரூம்குள்ள வந்து லாக் பண்ணிக்கிறாங்க. திரும்பி அந்த மாஸ்க் போட்ட 3 பேருமே இந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சிடுறாங்க. இவங்க கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு ரெண்டு பேருக்கும் புரியல. ஈரின் இருக்காங்கல்ல, வீட்டை ரொம்ப ஏத்தி தான் கட்டியிருக்காங்க. கீழே போறதுக்கு கண்டிப்பா வழி இருக்கும்ன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இந்த ரூம்ல அதுக்கான வழி இருக்கான்ற மாதிரி இவங்க தேடுறாங்க. அந்த வழி இவங்களுக்கு கிடைச்சிருது. அது மூலியமா இவங்களால வீட்டுக்கு கீழே வர முடியுது. இவங்க ரெண்டு பேருமே பொறுமையா வீட்டுக்கு கீழே வந்துடுறாங்க. வீட்டுக்குள்ள இருக்கவங்களுக்கு தெரியாம நம்ம வீட்டை விட்டு வெளியே போயிடணும் அப்படின்ற மாதிரி தவண்டு வந்துட்டு இருக்காங்க. நிறைய எலிலாம் போயிட்டு இருக்கு. அதை பார்த்து கத்துற மாதிரி வராங்க. ஆனா கத்தாம கண்ட்ரோல் பண்றாங்க. அப்படி வந்துட்டு இருக்கும் போது தெரியாதனமா ஒரு ஆணி மேல கைய வச்சிடுறாங்க. அந்த ஆணி நல்லா கையில இறங்கிருது. இவங்க கத்துற மாதிரி வராங்கல்ல, ஹீரோ தான் இந்த இடத்துல கத்தாதுன்ற மாதிரி கண்ட்ரோல் பண்றாரு. இவங்க 3 பேர் யாரு, எதுக்காக இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு இவங்க ரெண்டு பேருக்கு தெரியல. இப்ப ஹீரோவும் கத்தாது அப்படின்ற மாதிரி ஆணியை எடுத்துடுறாரு. அதே மாதிரி இவரோட ட்ரெஸ்ஸை கிழிச்சு அவங்க கையில கட்டு மாதிரி போட்டு விட்டுறாரு. இப்ப மேற்கொண்டு இவங்க ரெண்டு பேருமே தவழ்றாங்க. ஒரு வழியா அந்த மொனை இடத்துக்கு வந்துடுறாங்க. இப்ப சைலண்டா வெளியே வந்துடுறாங்க. பக்கத்துலயே கார் ஷெட் மாதிரி ஒரு இடம் இருக்கு. அங்க போய் ஒளிஞ்சு போன்னு யோசிக்கிறாங்க. இப்ப ரெண்டு பேருமே அந்த பகுதியை நோக்கி ஓட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப ஹீரோ யாடகடமா ஒரு இடத்துல இடிச்சிடுறாரு. கால்ல பலமா அடிபட்டுருது. அதே சமயம் இவரோட இன்ஹேலர் இருக்கு பாத்தீங்களா, கீழே விழுந்துருது. அதை இவர் கவனிக்க மாட்டாரு. இப்ப ரெண்டு பேருமே பக்கத்துல இருக்க அந்த கார் ஷெட்டுக்குள்ள நுழைஞ்சிடுறாங்க. இதுக்கப்புறம் நம்ம சேஃபா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அவங்க லைட்டர் யூஸ் பண்ணும் போதுதான் பின்னாடி மாஸ்க் போட்டு யாரோ இருக்கிறத நமக்கு காட்டாங்க. அதை இவங்க ரெண்டு பேர் கவனிக்க மாட்டாங்க. நம்ம ரெண்டு பேருமே சேஃபா தான் இருக்கும்னு யோசிக்கிறாங்க. ஹீரோவோட கால்ல பலமா அடிபட்டதுல அதனால கொஞ்ச நேரம் உட்காந்து ரெஸ்ட் எடுக்கிறாரு. இங்க ஏதாவது ஆயுதம் கிடைக்குதான்னு நான் பாக்குறேன், நீ மட்டும் இங்க உட்காந்துரு, யாராவது வர மாதிரி இருந்தா சொல்லுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரின்ற மாதிரி ஈரனும் ஏத்துக்கிறாங்க. அதனால இவர் ஆயுதத்தெல்லாம் தேடுறதுக்காக போறாரு. ஈரனுக்கு தனியா உட்காந்துருக்க பயமா இருக்கு. அதனால ஏதாவது கிடைச்சதா அப்படின்ற மாதிரி அவர்கிட்ட பேச்சு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. இந்த மாதிரிலாம் இவங்க பேசிட்டு இருக்கும் போதுதான் இந்த ரூம்குள்ளேயே ஒருத்தங்க இருக்காங்கல்ல, அவங்க எதிர வந்து நிக்கிறாங்க. அதை பார்த்து ஈரன் செம்மையா ஷாக் ஆயிடுறாங்க. நீ உடனே வான்னு ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து ஜன்னல் வழியா வந்து ஒரு நபர் அட்டாக் பண்றான். இப்ப ஹீரோ இந்த இடத்துக்கு கன்னோட வந்துடுறாரு. ஜன்னல்ல அட்டாக் பண்றவன ஷூட் பண்றாரு. அவன் மேல புல்லட் படல, அவன் தப்பிச்சு ஓடிடுறான். வீட்டுக்குள்ள இருந்த லேடியும் தப்பிச்சு போயிடுறாங்க. இவங்க ரெண்டு பேருமே ஓரளவுக்கு இந்த இடத்துல சேஃப் ஆயிடுறாங்க. இப்ப கன் இருக்கிறதுனால இவர் தைரியமா வெளியே போலான்னு யோசிக்கிறாரு. இப்ப ரெண்டு பேருமே பொறுமையா நடந்து போயிட்டு இருக்காங்க. அவங்கள காலி பண்ணாதான் தப்பிக்க முடியும்னு ஹீரோ யோசிக்கிறாரு. ஆனா ஹீரோயின் ரொம்ப பயப்படுறாங்க. நம்ம எங்கேயாவது போயிடலாம்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீ இங்கே இரு, நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டாரு. அந்த இடத்துல அவன் நடந்து வர மாதிரி சவுண்ட் கேக்குது. ஹீரோ மட்டும் தனியா அந்த இடத்துக்கு வராரு. இப்ப வந்தவர் சட்டுன்னு திரும்பி அவனை ஷூட் பண்றாரு. கரெக்டாவும் ஷூட் பண்ணிடுறாரு. நான் அவனை ஷூட் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி சந்தோஷமா சொல்றாரு. இதனால ஹீரோயினும் வேகமா அந்த இடத்துக்கு வந்து பாக்குறாங்க. அப்படி பார்த்தவங்க ஷாக் ஆயிடுறாங்க. இவன் மாஸ்க் போடல, சோ இவன் கில்லர் கிடையாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி வந்த நபருக்கு பக்கத்துல டூல்ஸ் எல்லாம் இருக்கு. இவர் ஃப்ரிட்ஜை ரெடி பண்றதுக்காக தான் வந்திருக்காரு. இவர் தான் ஜோ போல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இவர் கில்லரை ஷூட் பண்றதுக்கு பதிலா தெரியாதனமா ஜோவை ஷூட் பண்ணிடுறாரு போல. இவங்க ரெண்டு பேருமே இந்த இடத்துல லைட்டா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி ஃபீல் பண்ணிட்டு இருக்கும் போதுதான் ஜோ கையில சாவி இருக்கிறதை இவர் பாக்குறாரு. ஜோ கார்ல வந்திருக்கிறது தெரிய வருது. சோ இந்த சாவி எடுத்து நம்ம கார் எடுத்துட்டு கிளம்பிடலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. இப்ப ரெண்டு பேருமே வேகமா அவரோட கார்ல ஏறிடுறாங்க. இப்ப காரை ஸ்டார்ட் பண்ணிட்டு கிளம்பலாம்னு நினைக்கிறாரு. அதுக்குள்ள பார்த்தா சைட்ல இருந்து ஒரு கார் வந்து இவங்க மேல வேகமா இடிச்சிருது. அந்த மாஸ்க் போட்ட கில்லர் தான் அந்த காரை ஓட்டிட்டு இருக்கான். அதை மீறியே இவங்க தப்பிக்கலாம் ட்ரை பண்றாங்க. ஆனா அவன் இருக்கான் பாத்தீங்களா, திரும்ப அவன் காரை வச்சு பலமா இவங்களை இடிச்சிட்டு இருக்கான். இதனால ஹீரோவும் காரை விட்டு இறங்குன்னு சொல்றாரு. ஹீரோயின் வேகமா இறங்கிடுறாங்க. ஹீரோவால இறங்க முடியல, ஏன்னா கால் லாக் ஆயிருக்கு. நீ மட்டும் கிளம்புன்னு சொல்றாரு. அவங்க முடியாதுன்ற மாதிரி சொல்றாங்க. ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ, ஐ லவ் யூன்ற மாதிரி இவங்களை இங்க இருந்து போக சொல்றாரு. வேற வழி இல்லாம அவங்களும் இங்க இருந்து கிளம்புறாங்க. இப்ப அவனை ஷூட் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி கன் எடுத்து அவனை ஷூட் பண்றதுக்கு ட்ரை பண்றாரு. இப்ப பார்த்தா அவன் கார்ல இருந்து காணாம போயிடுறான். ஏன்னா ஈரனை துரத்திட்டு தான் ஓடிட்டு இருக்கான். ஈரனை காப்பாத்தணும் அப்படின்ற மாதிரி ஹீரோ யோசிக்கிறாரு. இப்ப கஷ்டப்பட்டு
கஷ்டப்பட்டு மாட்டின காலை எடுத்துடுறாரு. முன்னாடி கண்ணாடி இருக்கு பாத்தீங்களா, அதெல்லாம் உடைச்சிட்டு அந்த காரை விட்டு வெளியே வந்துடுறாரு. இப்ப கால்ல பலமா அடிபட்டிருக்கு. அதை மீறியும் ஈரனை காப்பாத்துறதுக்காக பின்னாடியே போயிட்டு இருக்காரு. ஓடிலாம் இவங்க கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது, நம்ம எங்கேயாவது போய் ஒளிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி ஈரன் யோசிக்கிறாங்க. பள்ளம் மாதிரி ஒரு இடம் இருக்கு, அங்க நிறைய இலைலாம் இருக்கு, அந்த இடத்துல ஒளிஞ்ச மாதிரி படுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இவங்களும் ஒளிஞ்சு படுத்துக்கிறாங்க. இப்ப மாஸ்க் போட்டு ஃபாலோ பண்றாங்கல்ல, அதுல ஒரு பொண்ணு அந்த இடத்துக்கு வந்துடுறா. அந்த பொண்ணு யாராவது இருக்காங்களா அப்படின்ற மாதிரி மேல இருந்து கவனிச்சிட்டு இருக்கா. ரொம்ப ஹைட்ல இருந்து பாக்குறதுனால ஈரன் அங்க ஒளிஞ்சிட்டு இருக்கிறது தெரியல, யாரும் இல்ல போல அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு அங்க இருந்து கிளம்பி போயிடுறா. இப்ப ஈரன் அவங்க போனை பொறுமையா எடுக்கிறாங்க. இந்த மாதிரிலாம் பிரச்சனைன்னு சொல்லலான்ற மாதிரி போலீஸ்க்கு கால் பண்ணிடுறாங்க. இவங்க பேசுறது சரியா போலீஸ்க்கு கேட்க மாட்டேங்குது. இவங்களும் சிக்னலுக்காக கொஞ்சம் தள்ளி போறாங்க. அந்த இடத்துல பார்த்தா ஒரு எலும்பு கூட இருக்கு, அதை பார்த்து சட்டுன்னு கத்துற மாதிரி வராங்க. ஆனா கஷ்டப்பட்டு கண்ட்ரோல் பண்ணிடுறாங்க. ஏற்கனவே அந்த குரூப் நிறைய பேரை சாவடிச்சு இங்க போட்டு வச்சிருக்காங்க போல. இப்போ ஓரளவுக்கு சிக்னல் கிடைக்குது, இவங்களும் தகவல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா ஒரு ஸ்டேஜ்ல சிக்னல் கட் ஆயிருது. போலீஸ்க்கு தகவல் போச்சா இல்லையான்ற மாதிரி ஈரனுக்கு புரிய மாட்டேங்குது. வேற எங்கேயாவது போய் கால் பண்ணோன்ற மாதிரி அந்த பகுதியை விட்டு போக பாக்குறாங்க. அப்படி போலான்னு நினைக்கும் போது மாஸ்க் போட்ட லேடி எதிர வந்து இவங்க மேல அடிச்சிடுறாங்க. இவங்க காயப்பட்ட மாதிரி அதே இடத்துல விழுந்துடுறாங்க. ஸ்டார்டிங்ல ஒரு காட்டு பகுதியை காமிச்சாங்கல்ல, அதுதான் இந்த காட்டு பகுதியா இருக்கும். இப்ப ஈரோ இருக்காரு பாத்தீங்களா, கன்னெல்லாம் லோட் பண்ணிடுறாரு. அவங்க மாட்டினா காலி பண்ணிடணும் அப்படின்ற மாதிரி பொறுமையா வந்துட்டு இருக்காரு. அப்படி வந்துட்டு இருக்கும் போது ஒரு சவுண்ட் கேக்குது, அதனால வேகமா ஒரு இடத்துல ஒளிஞ்சுக்கிறாரு. அப்படி ஒளிஞ்ச இடத்துல தான் தண்ணி பாட்டில் இருக்கிறத இவர் பாக்குறாரு. அந்த தண்ணி பாட்டிலுக்குள்ள இருக்க தண்ணி எல்லாம் கீழே சிந்திடுறாரு. அந்த பாட்டில் ஏதோ முறுக்கி பண்ணிட்டு இருக்காரு. முறுக்கி பண்ணவர் இன்ஹேலர் மாதிரி யூஸ் பண்றாரு. இவர்கிட்ட இன்ஹேலர் இல்லல்ல, அதனால இந்த மாதிரி யூஸ் பண்றாரு. அப்படி யூஸ் பண்ணலாம் போல, எனக்கு தெரியல. அவங்க 3 பேருமே ஹீரோ எங்கன்னு தேடிட்டு இருக்காங்க. ஹீரோவும் அவங்க 3 பேர் எங்கன்னு தேடிட்டு இருக்காரு. இந்த இடம் முழுக்க பனியா இருக்கு, அதனால எதிர இருக்கவங்க கூட தெரிய மாட்டாங்க. இவங்க 3 பேருமே இப்படி தேடி அலைஞ்சிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோவோட கண்ணுல அந்த பொண்ணு மாட்டிடுறா. இப்ப அந்த பொண்ணோட தலையிலேயே இவர் கன்னை பாயிண்ட் பண்றாரு. அந்த பொண்ணு கையில இருக்க கத்தியை வச்சு அட்டாக் பண்ணலாம் நினைக்கிறா. அட்டாக் பண்ண நினைச்சேன்னு வச்சுக்கோ, தலை சதறிடும் அப்படின்ற மாதிரி மிரட்டுறாரு. வேற வழி இல்லாம அந்த பொண்ணு கத்தியை கீழே போட்டுறா. இப்ப அந்த பொண்ணு இவரை பார்த்த மாதிரி திரும்புறா. வித்தியாசமா சிரிக்கலாம் ஆரம்பிக்கிறா. சிரிக்காத, ஷூட் பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. ஆனா அந்த பொண்ணு சிரிச்சுக்கிட்டே இருக்கா. நம்ம ஷூட் பண்ணிடலாம்னு இவர் ஷூட் பண்ண பாக்குறாரு. அதுக்குள்ள இந்த பொண்ணோட அப்பா இந்த இடத்துக்கு வந்துடுறாரு போல. ஹீரோவோட மண்டிலேயே ஒரு போடு போடுறாரு. ஹீரோ மயங்கிடுறாரு. அப்படியே கட் பண்ணி இந்த வீட்டை நமக்கு காட்டுறாங்க. வீட்டுல ஒரு பாட்டை பிளே பண்ணிடுறாங்க. இப்பதான் 2 பேருமே மயக்கத்துல இருந்து முழிக்கிறாங்க. முழிச்சு பார்க்கும் போது ஈரனுக்கு பக்கத்துல ஹீரோ இருக்காரு. இவங்க 2 பேருமே கொஞ்ச நேரத்துல சாக போறோன்றத புரிஞ்சுக்கிறாங்க. இவ்வளவு நாள் ஹீரோ கல்யாணத்தை தள்ளி போட்டுக்கிட்டே இருந்தார்ல, அதை நினைச்சு ஃபீல் பண்றாரு. உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஐ லவ் யூன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. பதிலுக்கு இவங்களும் அழுதுகிட்டே ஐ லவ் யூ எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி இவங்க 2 பேர் ஃபீலிங்கா பேசிட்டு இருக்கும் போது அவங்க 3 பேர் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அந்த 3 பேர்ல நடுவுல இருக்கவர் தான் எட்டு போல. அவர் சொல்றதான் மீதி 2 பேர் கேக்குறாங்க. அவர் இருக்காரு பாத்தீங்களா, ஒரு கத்திய ஹீரோவோட வயிற்றையே இறக்கிடுறாரு. இப்ப ஹீரோவோட சேரை எட்டி மிதிக்கிறாரு. ஹீரோ காயப்பட்ட மாதிரி அந்த இடத்துல விழுந்துடுறாரு. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க ஈரனுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீங்கெல்லாம் யாரு, எதுக்காக இந்த விஷயத்தெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க, தயவு செஞ்சு விட்டுருங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. அவங்க 3 பேருமே இந்த கேள்விக்கு பதிலே சொல்ல மாட்டாங்க. அதுலயும் எட்டு இருக்காரு பாத்தீங்களா, இவங்களை நெருங்கி வராரு. இப்ப கத்தியால குத்துற மாதிரிலாம் வந்துட்டு இருக்காரு. இப்ப ஈரன் என்ன சொல்றாங்கன்னா, உன்னை பார்த்து எனக்கு சுத்தமா பயம் கிடையாது, நீ என்ன தாராளமா கொன்னுக்கோ, ஆனா எதுக்காக இப்படி பண்ற சொல்லுன்ற மாதிரி கேக்குறாங்க. ஏன்னா இந்த இடத்துல நீ இருக்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சோ இந்த வீட்ல இவங்க இருக்கிறது அவருக்கு பிடிக்கல போல. அவர் இருக்காரு பாத்தீங்களா, கத்தியை வச்சு இவங்க வயித்தையே குத்திடுறாரு. இப்ப இவங்களோட சாரியும் எட்டி மிதிச்சு இவங்க விழுற மாதிரி பண்ணிடுறாரு. அப்பன்னு பார்த்து போலீஸ் ஜீப்பு வர மாதிரி சவுண்டு கேக்குது. இவங்க 3 பேருமே ஷாக் ஆயிடுறாங்க. ஈரன் தகவல் கொடுத்தாங்கல்ல, அதனால தான் வந்திருக்காங்க போல. இவங்க 3 பேருமே இங்க இருந்து கிளம்பணும்னு யோசிக்கிறாங்க. இவங்க வண்டியை பக்கத்துல தான் நிறுத்திருக்காங்க. அந்த வண்டியை எடுத்துட்டு கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் தான் போலீஸ் ஜீப் வந்து இவங்க 2 பேரையும் பாக்குது. இவங்க 2 பேர்ல ஹீரோ தான் இறந்திருப்பாரு, ஈரன் உயிரோட இருந்திருப்பாங்க. அதனால ஈரனுக்கு இப்போ ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட்லாம் போயிட்டு இருக்கு. ஈரனுக்கு ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி காமிச்சு டு பி கண்டினியூட் அப்படின்ற மாதிரி போட்டுறாங்க. ஆனா எண்ட் கிரெடிட்ஸ்ல ஒரு விஷயத்தை நமக்கு காட்டுறாங்க. ஈரன் தேடி வந்துடுறாங்க. சம்பந்தப்பட்டவங்கள பழி வாங்குறதுக்காக அந்த பகுதிக்கு போகணுன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்ப முடிவு பண்ணி எந்திரிச்சு இங்க இருந்து கிளம்புறாங்க. அப்படி கிளம்புனதுக்கு அப்புறம் தான் மாஸ்க் போட்டு யாரோ இங்க படுத்துட்டு இருக்க மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இது சாப்டர் 1 மட்டும் தான் இருக்கும். அடுத்தடுத்த சாப்டர்ல தான் அவங்க யாரு, எதுக்காக அந்த மாதிரிலாம் பண்ணாங்கன்றது நமக்கு தெரிய வரும். ஆக மொத்தத்துல இந்த படத்தை ஒரு இன்கம்ப்ளீட்டா தான் முடிச்சிருக்காங்க. இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.